அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டாக் ஆப்ஜெக்ட் உருவாக்கி அதுல சில டேட்டாவை ஆட் பண்ணி அந்த டேட்டாவை ஃபார் லூப் வழியா பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 3 டேட்டா ஆட் பண்ணிருக்கேன். ஸ்டாக்கை உருவாக்கி அதை இந்த ஃபார் லூப் வழியா பிரிண்ட் பண்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பாருங்க, அருண், சுரேஷ், பாலான்னு சொல்லிட்டு இந்த 3 டேட்டாவும் என்ன ஆர்டர்ல இங்க ஆட் பண்ணிருக்கணும் அதே ஆர்டர்ல இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா ஸ்டாக்ல வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து லிஃபோ கான்செப்ட்ல பிரிண்ட் ஆகணும். அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்டா ஆட் பண்ணது ஃபர்ஸ்ட்ல வரணும், ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது லாஸ்டா வரணும். இதுதான் வந்து ஸ்டாக்கோட கான்செப்ட். கரெக்டுங்களா? அந்த கான்செப்ட்ல நான் பிரிண்ட் பண்ணணும். ஆனா இங்க வந்து அது மாதிரி பிரிண்ட் ஆகல. ஏன்னா ஸ்டாக் வந்து பை டிஃபால்ட்டா வெக்டார் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். எதுக்காகனா வெக்டார் வந்து பேரண்ட் கிளாஸ் ஆஃப் ஸ்டாக். ஓகேங்களா? வெக்டார் வந்து பேரண்ட் கிளாஸ் ஆஃப் ஸ்டாக். அதனால பை டிஃபால்ட்டா ஸ்டாக் வந்து வெக்டார் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இப்போ ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா பிஹேவ் பண்ண வைக்கணும்னா அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸை பயன்படுத்தி தான் லிஃபோ கான்செப்ட்ல ஸ்டாக்ல இருக்க டேட்டாவை பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். அதை இப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டாக்ல இருக்க டேட்டாவை லிஃபோ கான்செப்ட்ல பிரிண்ட் பண்ண போறோம். அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், கடைசியா ஆட் பண்ணதை ஃபர்ஸ்ட்ல பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். இந்த வைல் லூப் பாருங்க. இந்த வைல் லூப் மூலமா நான் வந்து இந்த ஸ்டாக்குள்ள இருக்க டேட்டாவை பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். ஓகேங்களா? இந்த வைல் லூப்ல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கேன், இஸ் நாட் எம்டி. இஸ் எம்டி மெத்தட் வந்து ஸ்டாக் ஆப்ஜெக்ட்ல டேட்டாவே இல்லைன்னா அந்த மெத்தட் ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேங்களா? நான் என்ன செக் பண்றேன், நாட் ஆபரேட்டர் மூலமா இது எம்டியா இல்லைன்னா இஸ் நாட் எம்டி. அதாவது இந்த ஸ்டாக் ஆப்ஜெக்ட் எம்டியா இல்லைன்னா உள்ளவா உள்ள வந்து ஸ்டாக் டாட் பாப்னு சொல்லு. ஸ்டாக் டாட் பாப் மெத்தட் என்ன பண்ணனா, ஸ்டாக்ல இருக்க கடைசியா இருக்க டேட்டாவை எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல பாலா பிரிண்ட் ஆகும், அந்த பாலாவை ரிமூவ் பண்ணிடும். செகண்ட் ஐட்ரேஷன்ல சுரேஷ் பிரிண்ட் ஆகும், அந்த சுரேஷ் ரிமூவ் பண்ணிடும். தேர்ட் ஐட்ரேஷன்ல அருண் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறமா அருண் ரிமூவ் ஆயிடும். இந்த லூப்போடைய கடைசி ஐட்ரேஷன்ல இந்த கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ஸ்டாக்குக்குள்ள டேட்டாவே இருக்காது, லூப்புக்குள்ளே வராது, லூப்பை விட்டு வெளியே வந்துடும். லூப்பை விட்டு வெளியே வந்தோடனே இந்த ஸ்டாக் ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்றேன். அப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எம்டியா இருக்கும். ஏன் எம்டியா இருக்கும், இந்த லூப்புக்குள்ள ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் பண்ணும் போதும் பாப் மெத்தட் வழியா நம்ம என்ன பண்றோம், அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். அதனால ஒரு கட்டத்துல இந்த ஸ்டாக் ஆப்ஜெக்ட் எம்டி ஆயிடும். அப்படி எம்டி ஆகும்போது கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட், ஸோ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். லூப்பை விட்டு வெளியே வந்தவொடனே இந்த ஸ்டாக் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். அந்த சமயத்துல ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும். அந்த எம்டி டேட்டா தான் இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டை பார்ப்போம். நான் என்ன சொல்லணும் அதே மாதிரிதான் இந்த அவுட்புட் இங்க உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? இப்ப ரன் பண்றேன். இங்க பாருங்க, பாலா தான் முதல்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா பாலா தான் நம்ம கடைசியில் ஆட் பண்ணிருக்கோம். இந்த பாப் மெத்தட் கடைசியா இருக்க பாலாவை எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பாலா டேட்டாவை ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி அடுத்து சுரேஷை பிரிண்ட் பண்ணுது. சுரேஷை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த சுரேஷை ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கப்புறமா அருணை எடுத்து பிரிண்ட் பண்ணுது. அருணை பிரிண்ட் பண்ணி முடிச்ச உடனே அந்த அருண் டேட்டாவையும் இந்த பாப் மெத்தட் ரிமூவ் பண்ணிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ல எந்த டேட்டாவும் இல்லை, அதனால லூப்புக்குள்ளே வராது, லூப்பை விட்டு வெளியே வந்துடும். லூப்பை விட்டு வெளியே வந்த உடனே அந்த என்டையர் ஸ்டாக்கையும் நான் இங்க பிரிண்ட் பண்றேன். அப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது, எம்டியா தான் பிரிண்ட் ஆகும். இங்க பாருங்க, எம்டி தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் ஆப்ஜெக்ட் வழியா டேட்டாவை நம்ம எடுக்கும்போது, அதாவது இந்த பாப் மெத்தட் வழியா எடுக்கும்போது என்ன பண்ணுது, இந்த பாப் மெத்தடு அந்த டேட்டாவை எடுத்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டேட்டாவை ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுது. இது மாதிரி ரிக்குவயர்மெண்ட் உங்க ப்ராஜெக்ட்ல வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக் ஆப்ஜெக்டை பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் சினாரியோ சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. அந்த ஹோட்டல்ல வந்து 5 கஸ்டமர் வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஹோட்டல்ல இருக்க சப்ளையர் கிச்சனுக்கு போய் 5 பிளேட் எடுக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு பிளேட் எடுக்கிறாரு, கையில வைக்கிறாரு. 2வது பிளேட் எடுக்கிறாரு, அந்த முதலாவது பிளேட் மேல வைக்கிறாரு. 3வது பிளேட் எடுக்கிறாரு, 2வது பிளேட் மேல வைக்கிறாரு. 4வது பிளேட் எடுக்கிறாரு, 3வது பிளேட் மேல வைக்கிறாரு. 5வது பிளேட் எடுக்கிறாரு, 4வது பிளேட் மேல வைக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல இந்த பிளேட்டுக்கு தான் ஸ்டாக். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது லாஸ்டா இருக்கு, கடைசி ஆட் பண்ணது ஃபர்ஸ்டா இருக்கு.
இப்போ அந்த சப்ளையர் பிளேட் எடுத்துன்னு போறாரு. மேல இருக்க அதாவது கடைசி ஆட் பண்ண அந்த 5வது பிளேட்டை முதல்ல எடுக்கிறாரு. எடுத்து கஸ்டமர் கிட்ட கொடுக்கறாரு. ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது ஸ்டாக்ல இருந்து ஒரு பிளேட் கம்மி ஆயிடுது. இப்போ அவர்கிட்ட 4 பிளேட் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 4வது பிளேட் எடுத்து இன்னொரு கஸ்டமர் கொடுக்கறாரு. இப்போ அவர்கிட்ட இருக்க பிளேட் வந்து 3 தான் இருக்குது. 1 ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் இன்னொரு கஸ்டமருக்கு 3வது பிளேட்டை கொடுக்கறாரு. இப்போ அவர்கிட்ட 2 பிளேட் தான் இருக்கு. 3 பிளேட் அவர்கிட்ட இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஒரு ரியல் லைஃப் சினாரியோ. இது மாதிரியான ரிப்பேர்மெண்ட் நம்ம ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல வரலாம். அந்த மாதிரி சமயத்துல இந்த ஸ்டாக் ஆப்ஜெக்டை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேங்களா?